ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ராகி பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் போல் முந்திரி வணக்கி எடுத்துடலாம். முந்திரி லைட்டாக கலர் மாதிரி வரட்டும், போதும் எடுத்துடலாம். இதுக்கு முந்திரி மட்டும்தான் சேர்த்துக்கணுங்கிறது இல்லை, பாதாம், பிஸ்தா, பம்கின் சீட்ஸ் இது கூட சேர்த்துக்கலாம். கார்னிஷ்காக தான். முந்திரி நல்லா கலர் மாறிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இதே கடையில் 2 டீஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்துருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது கூட 1 கப் ராகி மாவு சேர்த்து வணக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வணக்கிடலாம். ராகி மாவோட பச்சை வாசம் போகட்டும். ஒரு 5-6 நிமிஷம் போல தான் ஆகும். ராகி மாவு எண்ணெய் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வாசம் வரும். அப்போ ஆஃப் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறிடுச்சு. போதும், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இருக்கட்டும். பாத்திரத்தில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கரைச்சிக்கலாம். வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். நல்லா கரைச்சி எடுத்துடலாம். வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் கரைஞ்சிருச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பேனுக்கு மாற்றிடலாம். ஒரு கடாயில் வடிகட்டி எடுத்துடலாம் வெள்ளை கரைச்சலை. இது கூட வறுத்து வச்சுருந்த ராகி மாவையும் சேர்த்துடலாம். வெள்ளைப்பாகு கம்பி பதம் வரணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. கடாயில் வடிகட்டிட்டு அப்போவே ராகி மாவை சேர்ந்து கலந்து விட்டுறலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு குறைவாக தான் ஆகும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கைவிடாமல். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி இரும்பு கடாயில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்டாக அதை கிடைக்கும். ராகி மாவில் இரும்புச்சத்து இருக்குது, வெள்ளத்தில் இரும்புச்சத்து இருக்குது. நம்ம இரும்பு கடாயில் செய்கிறதுனால அது இன்னுமே அதிகமாக இருக்கும். இரும்பு கடாயில் செஞ்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இரும்புச்சத்து கம்மியாக இருந்தால் கூட சரியாயிரும். இது மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலர் டயட்டில் சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம சப்ளிமெண்ட்ரி சாப்பிடணுங்கிறது அவசியமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இன்னி கூட 2-3 நிமிஷம் இருக்கட்டும், அப்போ தான் நல்லா வெந்து வரும். இது கூட நம்ம எண்ணெய் எதுவும் மிக்ஸ் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. நம்ம ஊற்றின எண்ணெயே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. போது, இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை விட்டோன்னா ரொம்ப இறுகிரும். நான் முதல்ல தேங்காயின்னு ஒரு டிஃபனில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் இதை கொட்டிடலாம். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அப்போ நல்லா செட் ஆயிரும். ஸ்பூனில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காயின் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ ஒட்டாது. இது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இதுக்கு கார்னிஷ்க்கு முந்திரி வச்சிடலாம். வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த முந்திரி இப்போவே வச்சிட்டோம்னா அது நல்லா செட் ஆயிரும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும், அப்போ தான் பீஸ் போட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கும். இப்போவே கட் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா செட் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் போல் ஆகும். நம்ம ராகி பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.